தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனம் 34. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார். மற்றொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 22 வசனம் 20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆம், மெய்யாகவே தேவன் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த தேவனை நாம் எத்தனையோ தரம் நம் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம். எத்தனையோ தரம் உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ருசித்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவன் நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வழிநடத்தி வருகிறார். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த காரியங்கள், அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நம்முடைய பட்டணத்திலே அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தி வருகிறார். எத்தனையோ ஜனங்கள் அந்த உயிர்த்தெழுந்த தேவனை தரிசித்து ருசித்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக நாம் தேவனுக்கு இன்றைக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அந்த உயிர்த்தெழுந்த தேவனை, மெய்யாகவே உயிர்த்தெழுந்த தேவனை கண்டிராத மக்கள் ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பார்களானால் அவர்கள் தேவனை கண்டுகொள்ளும்படியாய், தேவன் அவர்களுக்கு தரிசனமாகும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, மெய்யாகவே என்று சொல்லுகிற தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார், மெய்யாகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி நம் மத்தியிலே உரைக்கிற தேவனாய் இந்த நாளில் வந்திருக்கிறார். ஆம், இந்த நாளில் கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மெய்யாகவே அவர் வரப்போகிறார். ஒருவேளை அவருடைய தாமதமானது அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் மெய்யாகவே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை தரிசிக்கும்படியாய், அவர் நமக்கு, நாம் அவரை எதிர்கொண்டு போகும்படியாய், எப்படி எம்மாவூர் சீஷர்கள் தேவனை தரிசித்தார்களோ அதே போல அந்த ராஜாதி ராஜாவை, கத்தாதி கத்தாவை நாம் தரிசிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆயத்தமாய் இருப்போம். ஒருவேளை ஆயத்தம் இல்லை என்றாலும் இந்நாட்களிலே நாம் ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த தேவனை தரிசித்த, மெய்யாகவே உயிர்த்தெழுந்த தேவனை தரிசித்த சீஷர்களைப் போல, தரிசித்த எம்மாவூர் சீஷர்களைப் போல மெய்யாகவே வரப்போகிற தேவனை தரிசிக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய்யாகவே நீர் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே சீஷர்களுக்கு தரிசனமானீங்க ஆண்டவரே. அந்த தேவன் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே எத்தனை அற்புதங்களையும் நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறீங்கப்பா. ஒருவேளை இன்னும் அந்த தேவனை, உயிர்த்தெழுந்த தேவனை ஆண்டவரை தரிசிக்காத பிள்ளைகள், ருசிக்காத பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்நாளில் இருப்பார்களானால் அவர்கள் கண்டுகொள்ளுகிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஆம், மெய்யாகவே நீர் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. அதே தேவன் மெய்யாகவே சீக்கிரமாய் வரப்போகிறீங்கப்பா. அவரை தரிசிக்கத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளி செய்யுங்க. ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் உறுதியாகவே வரப்போகிறீங்க ஆண்டவரே. அந்த வருகையின் நாளில் யாரும் கைவிடப்பட்டு போய்விடாதபடிக்கு அந்த மெய்யான தேவனை தரிசித்து ஆண்டவரே அவருக்கு எதிர்கொண்டு போய் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை கத்தத்தாங்க. உயிர்த்தெழுந்த தேவனை ஆண்டவரே இன்றைய நாளில் தரிசித்த பிள்ளைகள் ஆண்டவரே வரப்போகிற ராஜாவை தரிசிக்கிற கிருபையை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.